வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனோட தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து 2019லேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது. ஆர்ஆர்பி குரூப் டி. இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அஃபிஷியலான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 32,000 வேகன்சி வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் சேலரின்னு நமக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 29,000லேருந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான அலோன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தனியாகவே இருக்கும். இதில் நமக்கு வந்து இன்டர்வியூன்ற ப்ராசஸே கிடையாது. இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். இதை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே நமக்கான போஸ்டிங் நம்ம கையில் தந்துடுவாங்க. ஆல்ரெடி வந்து ரயில்வேஸ்லேருந்து அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இதுக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இந்த வீடியோக்கு ப்ரீவியஸாக வந்து அதே ரயில்வேஸ்லேருந்து ரெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து வந்து ரயில்வேஸ்லேருந்து ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாக வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் ஆர்ஆர்பி போர்டுக்கு கீழே வந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வந்து நமக்கு லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா லெவல் 1ல் தான் நமக்கு வந்து பே தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து 23/1/2025 ஸ்டார்ட் ஆக போகிறதாகவும் க்ளோசிங் டேட் வந்து 22/2/2025 வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான போஸ்ட்டுக்கு பார்க்கலாம். போஸ்ட் வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்கும். இதுக்கான இனிஷியல் பே வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே 27,000 வந்து எல்லா அலோன்ஸோடு சேர்த்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா போஸ்ட் வைஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெறும் 10th தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் வேகன்சி இது அப்ராக்சிமேட்டாகவே 32,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து 2019லேருந்து நமக்கு இதுக்கான ஜாப் வேகன்சியே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. எப்படி இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிலாம் பார்த்துருப்பீங்க. ஜிடிலலாம் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது வெறும் வந்து 20,000 வேகன்சி அப்படி தான் கொடுப்பாங்க. பட் வந்து லாஸ்ட்டில் நமக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. போன டைம்லாம் வந்து 45,000 கிட்ட வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வெறும் வந்து 20,000 கொடுத்து அவங்க 45,000 கிட்ட வேகன்சி வந்து கூட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடி வந்து இயர்லி ஒன்ஸ் வருஷமே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயே அவ்வளோ வேகன்சி இருக்கும்போது 2019லேருந்து இது வரைக்குமே வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து கால்ஃபார் பண்ணவே இல்லை. அப்போது வேகன்சி வந்து பல்க் லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ 10th முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது மாதிரி ஆர்ஆர்பியிலேருந்து 10th முடிச்சவங்களுக்கே வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தோம்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் இருக்கும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் மோட் என்னென்னு பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். சிபிடி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். அதுவும் வந்து 1 மார்க் கொஷின் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்த்தோன்னா எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250. அது கூடவே வந்து எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களுக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250 இருக்கும். மற்றபடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் இந்த கம்யூனிட்டியை சேராத மற்ற எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹவு டு அப்ளைல வந்து நமக்கு நார்மலாக வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் லாங் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃபோட்டோஸு சிக்னேச்சரு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து 23/1/2025 ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 10th முடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண சொல்லிக்கோங்க. மேலும் இதுக்கான லாங் நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதையுமே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் ஆர்ஆர்பி ரயில்வேஸ் பற்றி அப்டேட் நியூஸ் வந்து உங்களுக்குமே வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.